இந்த உலகத்துல நீங்க நிறைய பேய் படம் பார்த்திருக்கலாம், இல்ல பேய நேரா கூட பார்த்திருக்கலாம், இல்ல கனவுல பார்த்திருக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஒருவேளை பார்க்காமே இருக்கலாம். நீங்க பேயவோ அதை பத்தின கதையவோ கேட்காம இருந்தா இந்த கதை உங்களுக்கான. இது கதைன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட உண்மையிலேயே நடந்த ஒரு மகாராஜாவுடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லலாம். இந்த வரலாறு எப்ப வெளியே வந்துச்சுன்னா 1875 வருஷத்துல தனீஸ்வர ராவ் என்பவர் அவருடைய 5 ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு மகாராஷ்டிராவை சுற்றி பார்க்க போகிறாரு. இவர் சுற்றி பார்த்த இடம் புனேல உள்ள ஒரு மிக பழமையான ஒரு அரண்மனை. இந்த அரண்மனைக்கு உள்ள ஒரு நாள் நைட்டு தங்கணும்னு முடிவெடுத்து இந்த 5 பேரும் அந்த அரண்மனைக்குள்ள யாருக்கும் தெரியாமல் உள்ளே போய் தங்க போகிறாங்க. போன இவங்க திருப்பி வரவே இல்லை. மறுநாள் காலையில் இந்த 5 பேரோட டெட் பாடிஸ் தான் வெளியே வருது. அந்த 5 பேருடைய டெட் பாடிஸ்லேயும் ஒரே மாதிரியான காயங்கள், கீறல்கள்னு யாரோ கத்தியை வச்சு வெட்டியிருக்க மாதிரியான தழும்புகள் நிறையவே இருந்திருக்கு. அப்படி இந்த அரண்மனைக்குள்ள யாரு கொண்டிருப்பா? இந்த அரண்மனைக்குள்ள அப்படி என்ன இருக்கு? நீங்க தெரிஞ்சுக்கிறோம்னா ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு லைட்டெல்லாம் அமர்த்திட்டு தனியாக உட்காந்து கேட்டு பாருங்க. நான் உங்கள் ஜோன். வெல்கம் டு டி ஜோன். மகாராஷ்டிரா மாநிலம் புனேல உள்ள 700 ஏக்கர்ல ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை தான் சனிவார் பட்டா. இந்த அரண்மனை இன்னிலிருந்து சரியா 300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கு. இந்த அரண்மனையை கட்டினவர் பேஜுவா பாஜிராவ் என்பவர். நம்ம ஊர்ல எப்படி ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் இருக்காங்களோ அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்துல அப்ப இந்த பாஜிராவ் ஒரு மிகப்பெரிய ஆளா இருந்திருக்காரு. ஒரு அரசன்னா ஒரு கோயில் கட்டணும், இல்ல மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது கட்டணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா இவரு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டி எல்லா பேருமே அதுல இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த சனிவார் வாட்டா என்ற அரண்மனையை கட்டியிருக்காரு. இப்போ உள்ள 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்கோ அதே மாதிரி 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சனிவார் வட்டா என்ற அரண்மனைக்குள்ள பிரம்மாண்டமான லக்ஸரியான ஒரு வாழ்க்கை எப்படி வாழ முடியுமோ அப்படி செட் பண்ணி இந்த ஜுவா பாஜிராவ் வாழ்ந்திருக்காரு. எப்படி நம்ம தஞ்சாவூர் கோயில 1000 வருஷத்துக்கு அடுத்தும் நம்ம பேசிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இந்த அரண்மனையும் வருங்கால மக்கள் பேசும் விதமா அவரு ஒவ்வொரு விஷயத்திலையும் ரசிச்சு கட்டியிருக்காரு. ஆனா துரதிருஷ்டவசமாக 100 வருஷத்துக்கு உள்ளேயே இந்த அரண்மனை தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இது சதினால மட்டும்தான். இந்த பாஜிராவுக்கு மொத்தம் 3 மகன்கள் இருந்திருக்காங்க. பாஜிராவ் இறந்ததுக்கு அப்புறம் முதலாவது மகனுக்கு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. இந்த முதலாவது மகன் போர்ல மரணம் அடைகிறாரு. இந்த அரசர் பட்டமானது 2வது மகனுக்கு போய் சேருது. இந்த 2வது மகனும் நல்லாவே ஆட்சி பண்றாரு. இவருடைய 27வது வயதுல உடல்நல குறைவால இறந்தும் போயிறாரு. 3வது மகனுக்கு வெறும் 17 வயசு தான் ஆகுது. இந்த சின்ன பையனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய அரச பதவி கொடுக்கணும்னு பதவியை இவருடைய மாமா கைப்பற்றுகிறாரு. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே அந்த சின்ன பையன் கையில் எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காதனால அந்த சின்ன பையனுக்கு 20 வயசு ஆகிறப்ப இவருடைய மாமாவை சிறையில் அடைச்சி அந்த 3வது மகன் அரசன் பதவியை ஏற்றுக்கிறாரு. எப்படி ஒரு சின்ன பையன் நம்மளை சிறையில் அடைக்கலான்ற கோபத்தினால இவருடைய மாமா அங்க உள்ள காவலாளிக்கு ஒரு சின்ன சீட்டு ஒன்று கொடுத்து விடுறாரு. அந்த சீட்டுல அரசரை எப்படி நாசலும் பிடிக்க வேணும் மட்டும்தான் எழுதியிருக்காரு. ஆனா இவருடைய மனைவி அந்த சீட்டை பிடிச்சு கிழிச்சு அதுல அரசரை கொன்னுடணும்னு எழுதி மாத்தி அனுப்பிச்சுடுறாங்க. இந்த சீட்டை வாங்கி பார்த்த உளவாளிகளும் அரசரை அந்த அரண்மனைக்குள்ள வச்சேவும் கொல்றதுக்கு திட்டமிடுறாங்க. You don't want him. This route here, it's too exposed. We should consider the eastern pass instead. இவரோட சேர்த்து அங்க உள்ள கிட்டத்தட்ட 11 பேத்துக்கு மேல கொன்னுறாங்க. இந்த அரசனை கொல்றதுக்கு முன்னாடி அக்கா மாலா வச்சா பெரிய சத்தத்தை பிக்கிட்டே சிறைச்சாலைக்கு ஓடி இருக்காரு. மாமா என்ன காப்பாத்துங்கன்னு அர்த்தமா. அதுக்கப்புறம் சிறையில் இருந்து வெளியே வந்த மாமா கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணுறாரு. ஆனால் ஊர் மக்கள் நீ எப்படி அந்த சின்ன பையலை கொல்லலாம்னு மக்கள் எல்லா பேரும் சேர்ந்து அந்த மாமாவும் கொண்டுடுறாங்க. இந்த அப்பாவியா இறந்து போன அந்த 11 பேருடைய ஆவிகள் தான் இந்த அரண்மனையை சுற்றி வந்துட்டு இருக்கும்னு அந்த ஊர் மக்கள் பல பேர் பலவிதமான கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் கிட்டத்தட்ட
1828வது வருஷத்தில் அரண்மனையை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நைட்டு அலற சத்தங்களும் காக்கா மாலா வச்சா குரலும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இன்னமும் இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் அரண்மனை தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இந்த தீ கிட்டத்தட்ட 7 நாட்களுக்கு மேலே எரிஞ்சிருக்கு. இந்த தீ எப்படி வந்துச்சு, எதனால வந்துச்சு, யார் பற்ற வச்சாங்கன்னு கேள்வி இன்னைக்கு வரையும் ஒரு மர்மமாகவே இருந்திருக்கு. இந்த தீ கண்டிப்பாக அந்த 11 ஆவிகள் தான் பற்ற வச்சிருக்குன்னு இன்னைக்கு வரையும் அந்த மகாராஷ்டிரா மக்கள் நம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சனிவார்பட்டா அரண்மனை இன்னமும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்துட்டு தான் இருக்கு. இதை பற்றின கதைகளும் இன்னமும் உலா வந்துட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.